நமச்சிவாய. எப்போது வாழ்வின் நிறைவை நாம் அனுபவிப்போம்? ஒவ்வொன்றாக பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். பெற்றது போதாதென்று அது வேண்டும் இது வேண்டும் என்கிறோம். யாரோ வைத்திருப்பதை பார்ப்பதெல்லாம் அதுவும் வேண்டும் என்கிறோம், இதுவும் வேண்டும் என்கிறோம். இப்படியே பெறுவதையும் மற்றவர் பெற்றிருப்பதையுமே பார்த்து கொண்டிருக்கும் வரை நிறைவு என்ற ஒன்றை உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களால் அனுபவிக்கவே முடியாது. அதே சமயம் அது கொடுப்பவனை நீங்கள் கவனிக்கத் தொடங்கினால் நிறைவு தானே வரும். கொடுப்பதிலெல்லாம் யார் எதனுள்ளிருந்து எதை கொடுக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஒருவர் கொடுப்பதில் அனைத்திலும் அவர் உள்ளிருந்து இயக்கும் இறையே அவர்களை கொடுக்க வைத்து கொண்டே இருக்கிறது. அப்போது நீங்கள் பெரும் பொருள் அனைத்திலும் நீங்கள் கொடுக்க வைப்பவனாகிய இறைவனையே பெற்று கொண்டிருக்கிறீர்கள். அப்போது எப்போதும் அவனையே பெற்றிருக்கிறீர்கள், இப்போதும் அவனையே பெற்றிருக்கிறீர்கள், இனியும் அவனையே பெறப்போகிறீர்கள் எனும்போது இனி பெறுவதெல்லாம் அவன் என்ற போது நிறைவு தன்னாலே உங்களை ஆட்கொண்டு எதிலும் அவனை அனுபவிக்க வைத்து நிறைவை பரிபூர்ணமாக்கும். நமச்சிவாய.